மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள தரங்கம்பாடி உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு புராதன சின்னமாகவும் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. வரலாற்றின் பல சுவடுகளை தாங்கி நிற்கும் இப்பகுதியில் டேனிஷ் கோட்டை, இந்தியாவின் முதல் அச்சுக்கூடம், 300 ஆண்டுகள் பழமையான தேவாலயம், தொல்லியல் அகழ்வைப்பகம் போன்ற சிறப்பம்சங்கள் அமைந்துள்ளன. இவற்றோடு இந்தியாவின் ஓசோன் காற்று வீசும் ஒரே கடற்கரை நகரம் என்ற சிறப்பம்சமும் தரங்கம்பாடிக்கு உண்டு. 1620ஆம் ஆண்டு அன்றைய தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்கருக்கும் டென்மார்க் இளவரசர் 4ஆம் கிறிஸ்டியனுக்கும் இடையே ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் விளைவாக டேனிஷ் கோட்டை கட்டப்பட்டது. நிர்வாக அலுவலகம், வீரர்கள் ஓய்வெடுக்கும் பகுதி, சமையலறை, வெடிமருந்து சேமிப்பு அறை என பல வசதிகளுடன் கட்டப்பட்ட இந்த கோட்டை தமிழக அரசின் தொல்லியல் துறையின் பராமரிப்பில் உள்ளது. இந்த கோட்டையில் செயல்படும் அருங்காட்சியகத்தில் பண்டைய கால பொருட்கள், ஆட்சியாளர்களின் புகைப்படங்கள், 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்க்கருவிகள், டேனிஷ் மற்றும் சோழர் கால நாணயங்கள், பீங்கான் மற்றும் சுடுமண் குடுவைகள், கருங்கல் சிலைகள், பீரங்கிகள், பட்டயங்கள், பத்திரங்கள் என ஆயிரக்கணக்கான அகழாய்வு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 1706ஆம் ஆண்டில் தரங்கம்பாடிக்கு வருகை தந்த ஜெர்மன் அறிஞரான சீகன் பால்க் இந்திய துணைக்கண்டத்தின் முதல் அச்சுக்கூடத்தை இங்கு நிறுவினார். பைபிள் மற்றும் பல தமிழ் இலக்கியங்கள் காகிதத்தில் அச்சிடப்பட்டதற்கு இந்த அச்சுக்கூடமே வழிவகுத்தது. சீகன் பால்க் அமைத்த முதல் தேவாலயம் 300 ஆண்டுகளை கடந்தும் பொலிவுடன் காட்சியளிக்கிறது. மேலும் இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளிக்கூடம், முதல் தட்டச்சு பயிற்சி கூடம், முதல் காகித ஆலை, முதல் தமிழ் காலாண்டர் போன்ற பல மறுமலர்ச்சி சாதனைகளுக்கு இவர் அடித்தளமிட்டார். சீகன் பால்க் வாழ்ந்த வீடு தற்போது அருங்காட்சியகமாகவும், அவர் நிறுவிய முதல் அச்சுக்கூடம் புதுப்பிக்கப்பட்டும் பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் அவரது வருகையின் நினைவாக ஒரு நினைவு சின்னமும் அமைந்துள்ளது. தரங்கம்பாடியின் தனி பெரும் சிறப்பம்சங்களில் ஒன்று, உலகிலேயே ஓசோன் காற்று வீசும் 2 இடங்களில் ஒன்றாகவும் இந்தியாவில் ஓசோன் காற்று வீசும் ஒரே இடமாகவும் இது திகழ்வதுதான். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் இங்கு வீசும் தூய ஓசோன் காற்றை சுவாசிப்பதன் மூலம் இருதய கோளாறுகள் நீங்கும் என்பது மருத்துவ ரீதியாக நம்பப்படுகிறது. இதனால் இருதய நோய் உள்ளவர்கள் மட்டுமன்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் தரங்கம்பாடிக்கு வருகை தருகின்றனர். இந்த ஓசோன் காற்றை சுவாசிப்பதற்கு வசதியாக இங்கு ஒரு உலாவும் சாலையும் அமைக்கப்பட்டுள்ளது. 400 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் டேனிஷ் கோட்டையை அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக ரூபாய் 7,96,00,000 மதிப்பீட்டில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பழைய பூச்சிகள் அகற்றப்பட்டு சுண்ணாம்பு, கடுக்காய், வெல்லம் கலந்த பிரத்யேக கலவையால் புதிய பூச்சு பூசப்பட்டு வருகிறது. பாரம்பரிய முறையில் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படாமல் கட்டுமான தொழிலாளர்கள் இந்த பணிகளை மேற்கொள்கின்றனர். சிதிலமடைந்த பகுதிகள், செங்கல் துகள்கள், பண்டைய கால சித்தூக்கள், தட்டோடுகள், மங்களூர் ஓடுகள், செங்கற்கள் போன்றவற்றை பயன்படுத்தி பழமை மாறாமல் சீரமைக்கப்படுகின்றன.